தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, சென்னைக்கு 90 கிலோமீட்டர் தொலைவில் நிலவும் பெஞ்சல் புயலானது மாமல்லபுரத்திலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது நிலை கொண்டு உள்ளது. பெஞ்சல் புயல் மேலும் சென்னைக்கு 90 கிலோமீட்டர் தொலைவில் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லட்சுமணன் வழங்க கேட்கலாம். லட்சுமணன், சென்னைக்கு 90 கிலோமீட்டர் தொலைவில் பெஞ்சல் புயல் நிலவி கொண்டிருக்கிறது. இது எப்போது கரையை கடக்கும் என முழுமையான விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக கிருஷ்ணவேணி, வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நேற்று மதியம் 2:30 மணி அளவில் புயலாக வலுப்பெற்றது. குறிப்பாக நேற்று மாலை பொறுத்தவரையுமே இந்த புயலின் நகர்வானது மிகவும் தாழ்வாக இருந்த பகுதியில் தொடர்ந்து காணப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் இன்று காலை முதல் தான் இந்த புயல் நகர்வானது சற்று அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. அந்த வகையில் காலை முதலே பார்த்தோம் என்றால் ஒரு மணி நேரத்திற்கு 10 கிலோமீட்டர் தொலைவிற்கும் இந்த புயலானது நகர்வானது இருந்து வந்த நிலையில் தற்பொழுது சென்னை பொறுத்தவரை அருகிலாக தற்போது இந்த புயலானது நிலை கொண்டுள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இந்த புயலானது சென்னைக்கு தென்கிழக்கு திசையில் தான் தற்போது 90 கிலோமீட்டர் தொலைவிலும், மகாபலிபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் மட்டுமே 50 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரி பகுதியிலிருந்து தென்கிழக்கு திசையில் 80 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது இந்த புயலானது நிலை கொண்டுள்ளது. குறிப்பாக இந்த பெஞ்சன் புயலின் இறுதி கட்டமான தற்போது எட்டியிருப்பது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த ஒரு 24 மணி நேரமாக பயணித்து வந்த இந்த பெஞ்சன் புயலானது தற்போது தன்னுடைய இறுதி கட்டத்திற்கு வந்துள்ளது. குறிப்பாக இந்த புயலானது மேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழ்நாடு, புதுச்சேரி கடற்கரை நடுவே காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் பகுதியில் புதுச்சேரிக்கு அருகில் பகுதியில் தான் 90 கிலோமீட்டரில் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் தற்போது கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த காற்றின் வேகமானது 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றின் புயலாக கரையை கடக்கும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. புயலின் வேகமானது அடுத்த மணி நேரத்திற்கு குறைந்து காணப்படும் என இந்திய வானிலை ஆய்வு மையமானது தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியானது கடந்த 4 நாட்களாக புயலாக வலுப்பெறுமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்த நிலையில் நேற்று முன்தினம் கூட சென்னை வானிலை ஆய்வு மையத்தில் இது புயலாக வலுப்பெறாது, புயலுக்கு முன்பாகவே வலுவிழந்து விடும் என தென்மண்டல வானிலை ஆய்வாளர் திருமதி பாலச்சந்திரன் தெரிவித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக நேற்று மதியம் 2:30 மணி அளவில் தொடர்ந்து இந்த புயலாக வலுப்பெற்று இதுக்கு பெஞ்சல் புயல் என பெயரிடப்பட்டு அதன் தொடர்ச்சியாக தான் தற்பொழுது இந்த புயலின் எதிரொலியாக தமிழ்நாடு மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலுமே இதன் எதிரொலியாக பலத்த மழை பெய்து வந்ததன் எதிரொலியாக தற்பொழுது சென்னை புறநகர் பகுதியில் மட்டுமல்லாமல் இந்த மழையின் பாதிப்பானது சற்று குறைந்து காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக மழையின் பாதிப்பு குறைந்தாலுமே கூட இந்த காற்றின் வேகமானது சற்று குறையாமல் அதே வகையில் நீடித்து வருகிறது. குறிப்பாக இந்த கடலோர பகுதிகள் முழுவதுமே 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுகள் வீசும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த தரைக்காற்று, அதாவது இந்த புறநகர் பகுதியில் உள்ள வீடுகள் இருக்கக்கூடிய பகுதியில் தரைக்காற்றானது 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுகள் தற்போது வீசி வருகிறது. அது மட்டுமின்றி இந்த புயலானது சற்று சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய நிலையில் புயலின் வேகமானது சற்று அதிகரித்துதான் காணப்படும் என வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது இந்த புயலின் தாக்கமானது சென்னை பகுதிகளை வெளுத்து வாங்கிய என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதன் தொடர்ச்சியாக இந்த புயலானது கரையை கடக்கும் நேரம் என்னவென்று பார்த்தால் குறிப்பாக இன்னும் 100 கிலோமீட்டர் அளவிற்கு தற்போது இந்த புயலானது நிலை கொண்டுள்ளதால் 1 மணி நேரத்திற்கு 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த புயலானது தனது பயணத்தை மேற்கொண்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் இங்கிருந்து 100 கிலோமீட்டருக்கு கணக்கெடுத்தால் கூட அடுத்த 7-8 மணி நேரத்திற்கு, குறிப்பாக 7-8 மணி நேரத்திற்கு பிறகுதான் இந்த மகாபலிபுரம் மற்றும் புதுச்சேரி இடையில் கடற்கரையில் கரையை கடப்பதற்கான வாய்ப்பாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக இங்கிருந்து 8 மணி நேரம் கணக்கெடுத்தால் 1 மணி, அதாவது விடியற் காலை 1 மணி அல்லது 2 மணி அளவில் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாகவும் தற்போது கூறப்படுகிறது. மேலும் பார்த்தோம் என்றால் நேரத்துக்கு 10 கிலோமீட்டர் வரை இந்த வேகமானது நகர்ந்து வருவதாலும், ஆனால் கிட்ட வரக்கூடிய நிலையில் தற்போது இந்த காற்றின் வேகமானதும் குறையும். மேலும் இந்த புயலின் நகர்வானது மேலும் குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. கடந்த 2 நாட்களாக புயலின் நகர்வானது 5 முதல் 6 கிலோமீட்டர் வரை தற்போது வரை இருந்தது. ஆனால் இன்று மட்டுமே இந்த 1 மணி நேரத்திற்கு புயலின் நகர்வானது 10 கிலோமீட்டர் வரை அதிகரித்துள்ளது. அதிகபட்சமாக 10 முதல் குறைந்தபட்சமாக இனி வரும் நேரங்களில் 7, 8, 9 அந்த ரேஞ்சுக்கு மட்டுமே இந்த நகர்வானது இருக்கக்கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தான் இன்னும் 6 மணி முதல் 7 மணி நேரத்தில் புயலை கடப்பதற்கான நேரமானது தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையமான ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கரையை கடக்கும் நேரம் மட்டுமே இந்த புதுச்சேரி மற்றும் இந்த மகாபலிபுரம் போன்ற கடற்கரை பகுதியில் அதிகமாக வீசக்கும் எனவும் அந்த பகுதியில்
மட்டுமே அதிகப்படியான மழைக்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அடுத்த 2 நாட்களுக்கு கூட சென்னை புறநகர் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதன் தொடர்ச்சியாக தான் இந்த பெங்கால் புயலானது தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள பெஞ்சல் புயலானது சென்னையிலிருந்து 90 கிலோமீட்டர் தொலைவிலும் மாமல்லபுரத்திலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன்.